நமக்கு எங்கேருந்து எப்போ வேணா வாய்ப்பு வரும்ன்றது நமக்கே தெரியாது. ஸோ நாம்ப ஒரு எப்படி நோ சொல்றதன் மூலம், சில இன்டர்வியூல நம்ம எப்படி கத்துக்கிட்டோமோ, அதே மாரி சில நோனால இன்னொரு புது ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கிறதுக்கு நமக்கு நெறைய வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ரீசன்னால இந்த ஜாப நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னா, மேபி அதே ஹெச்ஆர் ஒரு 6 மந்த்தோ இல்ல 1 இயர் கழிச்சோ, இல்ல இந்த ஜாப் உங்களுக்கு மேபி மேட்ச் ஆகலாம். இல்ல இந்த சேலரி மேட்ச் ஆகலான்னு கூட திரும்ப வரலாம். நீங்க அவங்க கூடயே வந்து ஒரு கனெக்ஷன் LinkedIn மூலமா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் வித்தின் 24 ஹவர்ஸ். அப்புறம் இல்லன்னா இந்த ஜாப் வந்து என்னால வர முடியல. மேபி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ல இருக்காங்க. வேணா நான் ரெஃபர் பண்ணவா? அப்படின்னு சொல்றதும். அதே மாரி மேபி ஒரு 3 to 6 மந்த்ஸ் கழிச்சு ஒரு ஃபாலோ பண்ணி கங்ராட்ஸ் அந்த வேலைக்கு நீங்க எடுத்துட்டீங்க. அந்த ஆள சந்தோஷம் எனக்கு. நான் தான் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்றதும். அதே மாரி இந்த ஜாப்ல அ ஒரு கெட்டதோ இல்ல ஒரு விஷயம் நீங்க கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க. இந்த பர்ட்டிகுலர் லொகேஷன் அல்லது ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான்ல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா லே ஆஃப்ஸ் வந்து நெறைய நடக்குது அப்படின்றத நீங்க இன்னொருத்தர்ட்ட போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. மேபி அந்த பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல அவருக்கு அந்த அமேசான் தேவைப்படலாம். மேபி அந்த அமேசான் அவர் எடுத்துக்கலாம். ஸோ அத பத்தி நீங்க எந்த பேட் மவுத்தும் சொல்லணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல நம்ம ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, நம்ப ஒரு ஹோல் சைக்கிள்ல நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ணியிருந்திருப்போம். அதே மாரி நமக்கு இன்னொரு வேலையும் கிடைச்சிருச்சு. மேபி இவரு வந்து நமக்கு ஏதாவது குடுக்கலாம், குடுக்காம இருக்கலாம். பட் அது தேவையில்ல. பட் நம்ப அத ப்ராப்பரா, ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்றது ரொம்ப நன்மைக்கு. ஏன் அப்டின்னா, மேபி இது வேற ஒருத்தருக்கோ அல்லது நமக்கோ பின்னாடி கண்டிப்பா ஹெல்ப் ஆகும்.